எல்லாருக்கும் வணக்கங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மே மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய மே மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது வெள்ளிக்கிழமை அதிகாலை சித்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம் துலா ராசி மகர லக்னத்தில். மிதுன ராசியாதிபதி மிதுன ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது பாத்தியத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதி புதனுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மாத பலனாக இருக்கட்டும் அல்லது தினப்பலனாக இருக்கட்டும் வார பலனாக இருக்கட்டும் கோட்சார கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பலன் தானுங்க வரும். அதுதான் கோட்சார கிரக அமைப்புகள், கோட்சார பலன் நம்ம சொல்கிறது. மிதுன ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் மிதுன ராசியாதிபதி புதனுடைய சாரத்திலிருந்து மிதுன ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மே மாதத்தில் பூர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குது. நம்ம எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நேரத்தில் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் என்ன எல்லா நேரத்துலேயுமா நமக்கு சாதகமான பலனை கொடுத்துருது? அப்படி இல்லை. ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் சாதகமான பலன். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதம் 13 தேதிக்குள்ளார ஒரு சிலருடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வரும். அது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம்னு சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு படிப்பறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு சிலருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் மிதுன ராசியில் இருக்க தான் செய்கிறீங்க. நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன், ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இதுதான் அப்படின்ட்டு என்னால் நம்ப முடியல, நினைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் மிதுன ராசியில் பிறந்தவங்களாக தான் இருக்க செய்கிறீங்க. அதிகபட்சம் 13 தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறேனுங்க. வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13 தேதிக்குள்ளார உங்களுடைய வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடிய தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. தொழிலுக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானோட தான் லாபஸ்தானாதிபதி சேர்றாரு. அப்போது இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கு. அப்படி உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுடைய பார்வை, லாபஸ்தானாதிபதி செவ்வாவுடைய பார்வை. சனியும் செவ்வாவும் சேர்ந்துருக்கிறது நமக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சனியும் செவ்வாவும் ஒரு சாரத்தில் இல்லை. அப்போ செவ்வாய் ரேவதி நட்சத்திரத்துலேயும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அப்படி சனி பகவான் நமக்கு முழுக்க நல்லவர், செவ்வாவும் அதே மாதிரி தான். ஆனால் 2 பேருடைய இணைவு சரியில்லை. ஆனாலும் வெவ்வேறு சாரத்தில் இருக்கிற பட்சத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலருக்கு வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரே செயல் 1 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, ஆனால் அந்த செயல் முடிஞ்சு பாடு இல்லை, மற்றவங்களுக்கு அதே வேலைக்கு மற்றவங்களுக்காக நான் போகிறேனுங்க, அந்த வேலை முடியுது, எனக்காக முடியல அப்படின்னா இந்த நேரம் சாதகமாக இருக்கும். 16ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் 12ஆம் தேதியே பயிற்சி அடைஞ்சிடுறாரு. அப்போ 16ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ தனஸ்தானாதிபதி அந்த நாளில் செவ்வாயுடன் சேர்ந்து சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க, அந்த யோகம் ஏற்படுது. இந்த மாத தொடக்கத்திலே நமக்கு என்ன யோகம் இருக்குதுங்கன்னா புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. லாபஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம். அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் தானுங்க. இப்போ நமக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உதவணும், ஒருத்தர் கையை பிடிச்சி தூக்கி விடணும் இப்படியெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேனுங்க,
என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு தான் நான் கேட்டுட்ருக்கிறேனுங்க. இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த மாத தொடக்கத்திலிருந்தே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க தான் செய்யும். ஆனால் 16ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கிட்டையாவது காசு பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, இல்லை குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம், இந்த மாதிரியான சங்கடங்கள் சரியாகும். இல்லை தேவையில்லாதவங்க மேலே ஒரு பழிபங்கம் வந்துருச்சு, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த தருணத்தில் நமக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம், இந்த மே மாதம்தான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மே மாதம் வரை தான் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. அதாவது மே மாதம் 31 வரை. ஏன்னா ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருவார். வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு 26ஆம் தேதியே குரு பயிற்சி வருது. அப்போ நமக்கு குரு பகவான் இந்த ஒரு மாதம் கடைசியாக நம்ம ராசியில் இருக்கும்போது நம்ம ராசியில் இருந்து எந்தெந்த அளவுக்கு தொந்தரவுகள் செய்தாரோ அந்த தொந்தரவுகள் எல்லாமே சரிப்படுத்திட்டு போயிடுவார். முக்கால்வாசி குரு பயிற்சி ஆனதிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 11 மாதமாக மிதுன ராசியில் பிறந்தவங்க ரொம்ப அதிகமாக நீங்கள் சந்தித்தது என்னென்னா மன அழுத்தம், பணப்பிரச்சனை அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் பெருசாக யாரும் சொல்ல மாட்டீங்க. காசு பணம் போனால் பரவாயில்ல சாமி, எனக்கு நான் சம்பாரிச்சுக்கிடுவேன், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கேன், கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கும், எதுக்காக வாழ்கிறேன்னு தெரியல, யாருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியலைங்க, ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த நிமிடத்தில் அதிகமாக இருப்பாங்க. இந்த நிமிஷத்தில் இந்த வீடியோவை பார்க்குறவங்க 1000 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் 600 பேர் பார்த்திங்கன்னா நம்பி கெட்டு போனவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி கெட்டு போனவங்க. உங்களுக்காக நீங்கள் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டேன்றதை விட உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவம் தானேங்க அதிகமாக இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ என் மனசுக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லாவே பொருந்தும். இப்போ இந்த ஒரு மாதம் இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறதுக்குள்ளார ஒரு சில நல்ல விஷயம் எல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் வியாழக்கிழமை 4 வியாழக்கிழமை வரும்னு நினைக்கிறேனுங்க. 5 வியாழக்கிழமை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வியாழக்கிழமை நாளில், அதாவது குருவாரம் அப்படின்னா நமக்கு வியாழக்கிழமை, அந்த நாளில் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால், ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு போகிறாரு அடுத்த மாதம் முதல்ல. குரு பகவானுடைய திருத்தலத்தில், அதாவது நவகிரகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது குரு பகவான் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலும் சரி, ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ஒரு அபிஷேகம், இப்போ நம்ம குரு பகவானுடைய திருத்தலத்துக்கு போயிட்டு நம்ம அபிஷேகம் பண்ண முடியாது, இங்கே நவகிரக கோவிலில் கூட குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நாளில் அபிஷேகம் மிதுன ராசியில் பிறந்தவங்க பண்ணலாம். இப்படி பண்ணுறது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி அவர் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவக தனஸ்தானத்துக்கு வராரு. அதாவது தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த இடத்தை பார்க்க போகிறாரு. இந்த மாதம் முடிஞ்சு, அதாவது மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் முதல்ல சந்தர்ப்பம் இருக்கும்போது இந்த மாதத்திலேயே ஒரு அபிஷேகம் செய்யுங்க, நிச்சயமாக நல்ல விதமாக இருக்கும். அதாவது வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவானை முன்கூட்டியே நம்ம புக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு அபிஷேகம் செய்து, குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகங்கள் நம்ம மேலே படுறதுக்கு உண்டான ஒரு சூழல் அது. இது கடைசி இந்த மாதம், அது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க, செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். என்ன மிஞ்சி போனால் ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரும், அவ்வளோதான் வரும். அதே மாதிரி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்த்துட்டு போகிறாரு. அப்போ நமக்கு நீண்ட நாள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை, நிறைய பரிகாரங்கள் செய்துட்டேனுங்க, நிறைய வைத்தியம் செஞ்சு பார்த்துட்டேனுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு செட் ஆகலை, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகலை, நான் பிரம்மச்சாரியாக இருந்தேனுங்க, அப்படியே இருந்திருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷப்பட்டு சம்சாரி ஆகி தாய் தந்தை ஆக முடியலையே அப்படின்ற ஆதங்கம் என் மனசுக்குள்ளார நிறையா இருக்குதுங்க, நான் எனக்காக கஷ்டப்படுறேன்னா இல்லையா, என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தது, அந்த பொண்ணுக்கு ஒரு வாரிசு உருவாகலையே, நான் ஒருத்தருக்கு வாக்கப்பட்டேனுங்க, அவங்க வம்ச விருத்தி ஆக்க முடியலையன்ற எனக்கு ஆதங்கம் இருக்குது, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இந்த ஆதங்கம் நீங்கிறதுக்குண்டான நேரமாக இந்த நேரம் இருக்கும். சார் ஆதாரம் என்ன சார் அப்படின்னா, ஆதாரம் இல்லாமல் சொல்லிட மாட்டேனுங்க. ஏன்னா நம்ம இந்த இணையதளத்தில் ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம்னா, நான் சொல்கிற விஷயம் நடந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, நடக்கலை அப்படின்னா அடுத்த செகண்டே தூக்கி போட்டுட்டு போயிடுவீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கல, அது 2வது பட்சம். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா அது நடந்தால் அது புண்ணிய கணக்கில் சேரும்.
அது நடக்கலைன்னா பாவ கணக்கில் சேரும். அது எனக்கு வேண்டாம். பொதுவாக ஒரு ராசி அல்லது லக்னம்னா 6வது பாவகம் முக்கியமாக பார்க்கணும். 6வது பாவகத்தை. அப்போ உங்கள் ராசிக்கு 6வது பாவகம் செவ்வாய். அவர் குரு பகவானுடைய வீட்டில் இருந்து 8வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே 4வது பார்வையாக உங்கள் ராசியை பார்த்துடுறாரு. ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்து பிறகு மாறினதுக்கப்புறம், அதாவது உங்கள் ராசிக்கு 11வது கட்டத்துக்கு பாவகத்துக்கு அந்த பாத்தியத்துக்கு வந்து 12ஆம் தேதிக்கு வந்துடுறாரு அல்லவா. அப்போ உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்த்துருவார். அதே 5வது பாவகத்தை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்க்கிறார். இப்போ சூரிய பகவான் அவர் தானே வந்து இந்த தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். புதன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், உங்கள் ராசியாதிபதி. அப்போ புதனுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, அதுபோக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை, 4 கிரகங்களுடைய பார்வை நம்ம ராசிக்கு 5வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்குது. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 12வது பாவகத்தில், அதாவது என்ன சொல்லுவோம்னா ஐன சுகஸ்தானத்தில். ஐன சுகஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானத்தில். இதனால் நாள் கணக்காக, மாத கணக்காக, வருட கணக்காக புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறோங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உண்டான ஒரு சிறந்த மாதம் தானுங்க இந்த மாதம். இந்த மே மாதம் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும், வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தும், மனசிக்கல் மன அழுத்தத்தை சரிப்படுத்தும். முக்கியமாக புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கான நேரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 14ஆம் தேதிக்கு மேலே இந்த திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு. ஏற்கனவே திருமண ஸ்தானாதிபதி குரு தானே. மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண ஸ்தானாதிபதினா 7வது பாவகத்துக்கு அதிபதி இல்லையா. அவர் ஏற்கனவே உங்கள் ராசியில் இருக்கிறார். திருமண காரகன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரதான் போகிறாரு. அப்போது கல்யாண காரகனும் கல்யாண ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியிலிருந்து கல்யாண ஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதனால் நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, எந்த தோஷம் வந்தாலும் சரி, எத்தனையோ இடத்துல பரிகாரம் செஞ்சு விட்டனுங்க, எத்தனையோ கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுனுங்க, இது வரைக்கும் எனக்கு வந்து கல்யாண பிராத்தம் உருவாகலைன்னா 100% இந்த மே மாதம் முடிகிறதுக்குள்ளார தேதி வச்சிடலாம். இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற பேர் வச்சிடலாம், பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த மே மாதம் முடிகிறதுக்குள்ளார மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதாவதுங்க, முயற்சின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, 100% உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். முயற்சி மட்டுமே இருந்தாலும் போதாது, இல்லை நேரம் நல்லா இருந்தாலும் போதாது, ரெண்டுமே சரியாக இருக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 40 பிள்ளைங்க படிக்கிறாங்க. 40 பிள்ளைங்களுடைய மனசுலையும் அந்த வகுப்பில் நான் தான் முதல் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் படிப்பாங்க. ஒத்த பிள்ளை தான் மதிப்பெண் எடுக்குது. அப்போது அந்த 40 பிள்ளைகளுக்கும் அதே பாடம் தான், அதே வகுப்பறை தான், அதே டைம் தான். ஆனால் முயற்சின்றது 40 பிள்ளைங்களும் பண்ணாலும் மதிப்பெண் ஒரு பிள்ளை எடுக்குது. அப்போது நேர காலங்களோட உழைப்பு இருக்கணும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். பட்டம் பார்க்காம பயிர் செய்தோம்னா விதைச்ச விளைஞ்சாலும் வீடு வந்து சேராது. அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். முயற்சி வெற்றி ஆகணும்னா அந்த உழைப்போட நேரமும் சாதகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மனசார சொல்கிறேன், இது நல்ல நேரம். முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் ஆங்கில மாதம் சொல்லக்கூடிய மே மாதம். மே மாதத்தோட உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய அருமையான ஒரு சூழல் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட போகுது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன். நான் எந்தளவுக்கு ஆராய்ச்சி இருக்கிறேன்றது இந்த மாத இறுதியில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.